எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ். நாங்க வெளியூரு. இருக்கட்டும், சந்தோஷம். என்ன விஷயம்? ஏதாவது ரூம் கிடைக்குமான்னு. ரூமா? டெய்லியா மந்த்லியா? சும்மா 1 மணி நேரம் பேசிட்டு இருக்கிறதுக்கு. ஓஹோ, சார் பேச்சு பிரியரோ? அடிக்கடி பேசுவீங்களோ? சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம். உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஆசையா தான் இருக்கு. ஆனா இங்க ஓயாம ரைடு வரும் ஐயா. ரூம் இருக்கு. என்னடா இது? இல்ல மச்சான், நீ ஏற்கனவே ரொம்ப கோவமா இருக்குல்ல, அதனால பல ஐட்டங்கள் வாங்கிட்டு வந்திருக்கேன். பிராண்டி. அடச்சி, நானே பசியில இருக்க. இதே ஏன்டா வாங்கிட்டு வந்த? இல்லப்பா, மேற்கொண்டு பசிக்கணும் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னது? அம்மா, இது மட்டுமா? இன்னும் ஏகப்பட்ட ஐட்டம் இருக்கு. முட்டை பிரியாணி, கோழி பிரியாணி, சுக்கா வறுவல், புரோட்டா நிறைய இருக்குப்பா. இப்போதைக்கு அட்வான்ஸ் தானே வாங்கியிருக்கேன். அட்வான்ஸா தானே வாங்கிட்டு வந்திருக்கேன். எதையாச்சும் கிளறு. பேசிக்கணும் அங்கேயே பாக்குறேன். நான் சொல்றேன் கவனி. ஏன் அங்க என்ன? டேய், பஸ்ல இருக்க டயரை கழட்டி வித்துட்டியா? உன் அல்ப பத்தி உன்னை விட்டு போதா? உன் மாப்பிள்ளை போய் நீ சந்தேகப்படலாமா? நீ சொன்னது எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. அதானே பார்த்தேன். மச்சான், சூப்பர் சொசைட்டி சரக்கு. சாப்பிடு பாரு. ஐயோ, இரு இரு, இதுல போடு, இதுல போடு. இத ஜமாக்கிற பாரு. போட்டியா? இப்படி இப்படி. என்ன தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே இல்லடா. ஆமாப்பா, இருக்கப்பா, இருக்கு. வரமாட்டேங்குது. அமிர்தாஞ்சனம். ஏண்டா எருமை, இது தலைவலிக்கு தேய்க்கிறதுடா. அத இப்போதைக்கு மூக்குல சூரி இந்த வாடே அமைங்கிறோம். போடு போடு. சரியான ஆளு. அப்ப அத கவுத்து, அத மேல கவுத்து. கவுத்து 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 கவுத்தியா? இப்போ வரி, இப்போ வரி, இப்போ வரி. என் மச்சான வெடிய வெடிய குளிப்பாட்ற பாருங்க. போடு 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 போடு. நல்லா போடு. டேய், என்னடா அது வண்டியில லைட் எரியுது? அது மின்மினி பூச்சி. மின்மினி பூச்சியா? மின்மினி பூச்சிக்கு பெடக்ஸ்ல பல்ப் எரியும்ல, அந்த லைட். மின்மினி பூச்சி இவ்வளவு பெருசா எரியுதா? அது குடும்பத்தோட மொத்தமா ஒரு இடத்துல இருந்து உட்கார்ந்தா பெருசா தான் எரியும். நான் போய் பார்த்தேன். இரு இரு, போகாத போகாத. அப்படிடா. 1/2 மணி நேரம் கழிச்சு 2 பேரும் போய் பாப்போம்டா. என்ன 1/2 மணி நேரம்? இல்ல, ஏற்கனவே 1 மணி நேரம் கேட்டாங்க. இப்ப 1/2 மணி நேரம். என்னடா 1/2 மணி நேரம் 1 மணி நேரம்? ஒழுங்கா உண்மையை சொல்றா. சொல்லு. ஐயா ஐயா, கொஞ்சம் கதவு திறங்க ஐயா. தாயே, அம்மா, கொஞ்சம் கதவு திறங்க ஐயா. ஐயா, டேய், மாட்டிக்கிட்டியா? யாராவன் யாராவன் இந்த நேரத்துல கொஞ்சமா மருந்து சாப்பிட விட மாட்டாங்களே. தொல்லை புடிச்சவனுங்க. இது வேற இந்த நேரத்துல கொலைச்சுக்கிட்டு. என்ன அடிக்கிற? என்னடா பாதி பழத்தை காணோம்? எப்படி அடிப்படுறா? மாட்டினானுங்க. இவனுங்களை விடக்கூடாது. பிச்சு எடுத்துறேன். மண்டைய பேத்துறேன். எங்க அப்பாவோட கண்ணு போச்சுடா சொன்ன. இன்னைக்கு உன் கண்ணை விட மாட்டேன்டா. அப்பாடா போயிட்டான். என்ன விஸ்கிமா இருக்கு? என்னது விஸ்கி மாதிரி இருக்கு? தேங்காய் மாதிரி சரி விட மாட்டேன்டா மக்களே. மாப்பிள்ள பரடிக்க. இங்க இருக்கியா? ஃப்ளவர் வச்சிருக்கா என்கிட்ட. நீ மட்டும் அப்படி
போவியா? நானும் வரேன்டா. சாரி டாடி சாரி. டேய், மிஸ் ஆயிட்டே. உங்களை நான் விடுறதில்லடா. ஐயோ, எங்கடா ஆளா காணோம்? உள்ளதானே வந்தான். என்னையவா அடிக்க பாக்குற? உன்னை என்ன கயத்துல கட்டி வச்சு அடிக்கிறான்டா. பாரு இருக்கிட்டானே. ஐயோ அப்பா உங்களையும் அடிச்சிட்டானுங்களா? சாரிடா கிழவா. அடா பாவீங்களா, எங்க அப்பாவே அடிச்சிட்டீங்க பாருங்கடா. கொரில்லா ஸ்டைல்ல வந்து உங்களை கொல்றேன். யாரோ தலைய சொறிற மாதிரி இருக்குது. எல்லாம் இருட்டா தெரியுது. அரிசி மாவு மிளகா தூள் விட மாட்டேன்டா. சார், என் 25 வருஷ சர்வீஸ்ல இப்படி ஒரு அடி வாங்குனதே கிடையாது சார். இது மட்டுமா சார், என் வீட்டு ஃப்ரிட்ஜ் போச்சு, மிக்ஸி போச்சு, கிரைண்டர் போச்சு, மொத்த கிச்சனுமே க்ளோஸ் பண்ணிட்டான் சார். இதுக்கு என்ன சொல்றீங்க சார்? அது மட்டும் இல்ல சார், எங்க அப்பா படத்துக்கு தினம் பூ போட்டு ஊதுவத்தி கொளுத்தி சாமி கும்பிடுவோம் சார். அதை ஓடிச்சானுங்க சார். உங்க அப்பா படத்தையா? என்ன சார் பெரிய உங்க அப்பா? இப்ப என்ன சார் உங்க அப்பா போட்டா கூட பசங்க சும்மா தான் கிடக்கு. எடுத்து ஒரு 10 நாள் பூஜை பண்ணிட்டு போங்க. டேய், உங்க அப்பா எங்க அப்பா ஒண்ணு. அப்பா விஷயத்தை தப்பா வேண்டாம். என்ன பேச்சு பேசுறானுங்க சார்? உங்களை பிண்டிடுவேன். ஐயா, நீங்க இன்ஸ்பெக்டரே இல்ல, தெய்வம், தாய் உள்ளம் படைத்த தந்தை. இவங்க 2 பேருக்கு உங்களை விட்ட வேற யார் இருக்கா சொல்லுங்க? ஆமா சார். 3 வருஷம் உள்ள தள்ளுற அளவுக்கு இவனுக்கு மேல கம்ப்ளைண்ட் இருக்கு. ஆமா ஆமா. உங்க முகத்துக்காக இவனுங்களை வெளிய விடுறேன். நன்றி. ஆனா இவனுங்க பஸ் மட்டும் வெளிய விட மாட்டேன். அந்த பஸ் சம்பந்தப்பட்ட எல்லா பேப்பரும் இங்க வர வரைக்கும் இந்த பஸ் இந்த காம்பவுண்ட்ல தான் இருக்கும். பேங்க் மேனேஜர் இன்னைக்கு தான் முதல் பேமெண்ட் தரேன்னு சொன்னாரு. இன்னைக்கு போய் இப்படி பண்ணிட்டு வந்திருக்கீங்களே. இதெல்லாம் நாங்க வேணும்னு செய்யலண்ணே. அந்த பணத்தை எடுத்து பஸ்ஸை வெளியே எடுத்துட்டா. பஸ்ஸோட ஆல்டர்ஸ் தான் பணமே தராங்க. ஏன்னா நம்ம போய் நேரா பேங்க் மேனேஜர் பார்த்தா நாம மட்டும் போய் என்ன பிரயோஜனம்? பேங்க் மேனேஜர் வண்டியை பார்க்கணும்னு சொன்னா வண்டி எல்லாம் இப்ப ஒண்ணும் பார்க்க வேணாம். நீங்க பார்க்கணும்னு சொன்னீங்களாமே. அதான் என் சம்சாரம் பார்த்தாங்களே. எப்ப பார்த்தாங்களா? நேத்து நீங்க 2 பேரும் டிவில இன்டர்வியூ கொடுத்தீங்க இல்லையா, அதை பார்த்து அவ ரொம்ப சந்தோஷப்பட்டா. பாக்கியம். அவளை தெரியுமா உங்களுக்கு? யாரா? என் சம்சாரம் பேர் தான் பாக்கியம். அம்மா. அக்காவை பார்க்கணும்டா எங்களுக்கும் ஆசை. ஆ. இந்த வேலை எல்லாம் முடிஞ்சிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பூ பழம் ஸ்வீட் இதெல்லாம் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிக்கணும் தான். ஓகே ஓகே. அது மட்டும் இல்ல, உங்க டிவி இன்டர்வியூ எங்க ஜிஎம் வேற பாத்துருக்காரு. அந்த பசங்க நம்ம பேங்க பத்தி எவ்வளவு பெருமையா சொல்றாங்கன்னு அவருக்கு சந்தோஷத்துல தலகால் புரியல. சார், இந்த வண்டி ரிப்பேர் வேலை நடந்துட்டு இருக்கறனால தான் இந்த ஆர்சி புக் எல்லாம் எடுத்துட்டு வர முடியல. அத பத்தி என்ன இருக்கு? ஆர்சி புக் இல்ல பரவாயில்ல, வண்டி வேலை எப்ப முடியும்? அதை இவங்க 3 நாள்ல முடிச்சிருவாங்க. 3 நாள்ல முடிஞ்சிருமா? வண்டி வேலை முடிஞ்ச உடனே வண்டியை பார்த்துட்டு லோன்ல மீறி 40% கொடுக்க ஏற்பாடு பண்ணிடுறேன். ரொம்ப தேங்க்ஸ். ஹலோ சுதாகர், அந்த மொபைல் ஹெரிடேஜ் ரெஸ்டாரண்ட்டுக்கு
அட்வான்ஸ் 20,000 ஷார்ட் அவுட் பண்ணி இப்பவே கொடுத்துருங்க. ஓகே, நீங்க போய் சுதாகரை பாருங்க. சரிங்க. அட்வான்ஸ் 20,000 இப்பவே கொடுப்பாரு. சார் நீங்க இவங்களுக்கு செய்யற உதவி சாதாரண உதவி இல்ல. ஆமா சார். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. டிவில என்ன பத்தி ஏதோ சொல்லிருப்பீங்க போல இருக்கு. தெய்வம்னு சொன்னேன் சார். அப்படியா? அதான் வாக்கிங் போகும்போது எல்லாம் ஒரே டிஸ்டர்பன்ஸ். சார் இன்னும் அடிக்கடி போடுவாங்க சார். ஆ. நான் வந்து அவங்க கேசட் வாங்கி கொண்டாந்து உங்களுக்கு கொடுக்குறேன் சார். தேங்க்யூ சார். வரேங்க. வாடா. பார்க்காம விட்டேன். தமிழ் தெரியாதுன்னா உன்னை கொன்னுடுவேன். அந்த நகைக்கடையில நகத்திலிருந்து யார் சொல்லு? मैं चोर नहीं किया साहब. சோறு சாப்பிடலையா? ஐயோ பாவமே. யோ கான்ஸ்டபிள் சார். ஏன் உங்களுக்கு சோறு போடல? சாப்பாடு வாங்கி கொடுத்தோம், யாரும் சாப்பிடல சார். ஏன் சாப்பிடல? नहीं साहब, नहीं साहब. ஓ, நெய்யும் சாம்பார் இருந்தாதான் சாப்பிடல. நாங்க இவங்க கூட்டத்தை சொன்ன ஆள்ல சார். இப்ப என்ன தெரியாம அடிச்சிட்டேன். அதுக்கு திருப்பி அடிக்க போறீங்களா? அடிங்கடா, அடிங்க. ஐயோ சார், பெரிய வண்டியில பேசாதீங்க சார். சார் இந்த பஸ்ஸோட ஆர்சி புக் பேப்பர் எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன் சார். ஓஹோ. டேய், இந்த ஆர்சி புக் அது இதெல்லாம் கிடைச்சதுன்னா திமிர்ல ஏதாவது பண்ணீங்க பிச்சிரும் பிச்சு. ஐயோ நாங்க அப்படியெல்லாம் பண்ண மாட்டோம் சார். நாங்க மொபைல் ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணலாம்னு இருக்கோம் சார். அதோட பேப்பர்ஸ் எல்லாம் இதுலயே இருக்கு பாருங்க சார். அடியில இருக்கு சார். ஓ சரி, ரைட்டர் கிட்ட போய் நான் சொன்னேன்னு சொல்லி கையெழுத்து வாங்கிக்கோங்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி சார். டேய் நில்லு. உங்க ரெண்டு பேர்ல யாருக்காவது ஹிந்தி தெரியுமா? இவருக்கு சார் நான் ஹிந்தி பாட்டே பாடுறேன் சார். அப்படியா? மெசாயே தோ நகி. டேய், அவன் பாடுவான்னு சொல்லிட்டு நீ பாடிட்டு இருக்கற. இவன் பாடி நான் கேட்டிருக்கேன் சார். அப்படியா? பிரமாதமா பாடு. சரி, நீ ரைட்டர் கிட்ட போ. நீ என்கிட்ட வா. ரொம்ப சந்தோஷம் ஐயா. இங்க வா. ஐயா, கேளு. பாருங்க. கேளு, அவன்கிட்ட கேளு. எனக்கு புரியுற மாதிரி ஹிந்தில கேளு. கொஞ்சம் அந்த பக்கம் தள்ளி நின்னீங்கன்னா யோ, ஏன் போட்டு அடிக்கிற? அடிச்சா தானே சார் பதில் சொல்லுவானுங்க. யோ, அடிக்கிறது என் வேலை, கேள்வி கேட்கறது உன் வேலை. கேளு. அட வாயா இங்க. ஏ திருட்டு தானே கோன் பனானா ஓனா. அடடா, ஹிந்தி பிரமாதமா பேசுறிய. அட சொல்லியா. हम कुछ नहीं करता साहब. யோ, நீயே பேசுற. அது வந்து கருப்பா இருக்கவன் எவனோ திடிட்டான்னு சொல்லுவான் சார். யார் யாது? ஐயோ நான் இல்ல சார், நான் இப்பதானே சார் வந்தேன். இன்னொரு தடவை கேட்டுறேன் சார். கேளு. சொல்லியா. तुम बड़ा बड़ा होता होता है. நீயே சொல்றான். சார் அவன் உங்களை சொல்றான் சார். அப்படியே சொல்றான். ஆடாடா என்னடா கண்ணாடி போட மறந்துட்டேனடா. போட்டு இருந்தா ஹீரோ மாதிரி இல்ல இருந்திருப்பேன். ஞாபகப்படுத்த கூடாது. குரங்கு குரங்கு. யார் நானா? ஆமா. சரி அதை விடு. இப்ப பேட்டி கொடுத்தோம்ல மச்சான், அது டிவில வருமா? அது வந்தா என்ன வரலனா என்ன? என் மனசை ரொம்ப நாளா பூட்டி வச்சிருந்த ஆதங்கத்தை எல்லாம் கொட்டி தீர்த்துட்டல. இப்ப நான் நிம்மதியா இருக்கேன். ஹாப்பி. யாரு? ஏய் வீரப்பட்டா. குட் மார்னிங் சார். சார் உங்களுக்கு 100 ஆயிடுச்சு சார். ஏன்டா கம்மியா சொல்ற? சரி 150 வச்சுக்கோங்க சார். இப்பதான் உங்களை பத்தி பேசி நாக்க மச்சி உள்ள வச்ச வந்துட்டீங்க சார். அந்த நாக்கு இழுத்து வச்சு வெட்டி நாய்க்கு போடத்தான் நான் வந்திருக்கிறேன். ஏன் சார்? ஏண்டா டிவில பேட்டியா கொடுக்குறீங்க? பேட்டி கருப்பா மூஞ்சில பூசிட்டு கூலிங் கிளாஸ் போட்டா என்னால கண்டுபிடிக்க முடியாதா? கான்ஸ்டபிள் கிருஷ்ணா எடுத்து வா. எதுக்கு சார் கிருஷ்ணா இல்ல ஈரத்துணி போட்டு தொடச்சாத போயிருமே. ஏய், உன்னை தூக்கி போட்டு மிதிச்சிடுவேன். கிருஷ்ணா விட்டு கொடு. குடி பத்தி பெட்டி கொடு. குடி. குத்தா. ஏண்டா என்ன குத்துற? ஐயோ, நீங்க தானே சார் குத்த சொன்னீங்க. போயா போகையா. என்னடா சொன்ன? மவுண்ட் ரோட்ல என்ன குனிய வச்சு வயித்துல குத்தி அப்புறமா என்னவோ சொன்னீங்க. ஐயோ கடவுளே, நான் அப்படி எல்லாம் ஒண்ணும் சொல்லல சார். சொன்னப்பா மறந்துட்டா கோபி. மவுண்ட் ரோட்ல குனிய வச்சு வகத்துல குத்தி பின்னால மண்ணெண்ணெய் ஊத்தி வாயில திரிய வச்சு கொடுத்துரும் சொன்னேன். அப்படி சொல்லு. நீங்க நான் வச்சிருக்கேன் அது பார்த்துச்சா? டேய் அப்படியா சொன்ன? டப்பா கடிச்சது தாளம் போடுறியா? போலீஸ்னா அவனுக்கு பயம் சார். எனக்கு சின்ன பிள்ளையில இருந்து பயம். குத்துறா குத்து. சார் ஏதோ ஆவேசத்தை அப்படி எல்லாம் பேசிட்டேன் சார். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க சார். ப்ளீஸ் சார். அந்த மன்னிப்பு கேக்குறான்ல வெட்டுங்க சார். சுமாரு, எந்திரி. டிவில உங்க நேரடி ஒளிபரப்ப பார்த்து ஆர்டிஓ என்ன கூப்பிட்டு இருந்தார். என்னது நேரடி ஒளிபரப்பா? அத பார்த்து தானே கிளம்பி வந்திருக்கு. உங்க பஸ்ஸ கூவாத்துல தள்ளிட்டு உங்க 2 பேரையும் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள வச்சு முட்டிக்கு முட்டி பேக்குறது நானும் ஆர்டிஓ முடிவு பண்ணிருக்கேன். ஆனா பேட்டியில ஒரு விஷயம் சொன்னீங்க. என்ன சார்? எங்களை யாருமே நிம்மதியா வாழ விடுறது இல்லைன்னு. அதனால ஒரே ஒரு உதவி பண்றோம். செய்யுங்க செய்யுங்க. ஏய், இன்னும் 10 நிமிஷத்துல பஸ் எடுத்துட்டு புறப்படணும். ஏண்டா இதா உதவி? அதானே. இனிமே என் ஏரியாவுல உங்களையோ இந்த பஸ்ஸையோ பார்த்து கொளுத்தியே போட்டுருவேன். இப்ப என்ன நடந்து போச்சுன்னு இப்படி கொதிக்கிறீங்க? அழகா அழகா, ஆ, நான் ஒரு நல்ல காரியத்துக்காக வெளில போறேன். எதிரில வந்து நின்றாத. உன் முகத்தை பார்த்துட்டு போனா ஒரு காரியமும் நடக்காது உனக்கு நல்லாவே தெரியும்ல. அதனால
பஸ் கடியில ஒரு ஓரமா போய் படுத்துக்க. ஆ? இங்க பாரு, நீ இல்ல உங்க அப்பனே வந்து சொன்னாலும் நான் கேட்கிற மாதிரி இல்லப்பா. அம்மா, ஐயா, பாரு பிள்ளைய சொல்லணும்னா அப்பனுக்கு கோவத்தை என்ன சொல்லிட்டேன். உனக்கு இவ்வளவு கோவம்? சை, எப்படியோ போய் தொலைங்கடா. போகும்போது எதிரில வந்தாலும் வந்துருவான். பேக் எடுக்கலையே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஐயோ, என்ன அலற சத்தம்? ஐயோ, இவன் எப்படி உள்ள வந்தா? ஐயோ அம்மா, ஏன் கோபி, வசந்திக்கு சொந்தக்காரன் எவ்வளவு ஒருத்தன் இங்க வந்திருக்காண்டா. ஐயோ, நான் தாண்டா அழகு. அப்ப நான் யாரு? நான் தாண்டா உண்மையான அழகன். ஐயோ, நான் கோபி கிருஷ்ணன்டா. கோபியா? என்னடா அது கருமம்? டேய், உனக்கு எத்தனை தடவை சொல்லிருப்பேன் பஸ்ஸுக்குள்ள கிரீஸ் டப்பா வைக்காதன்னு. டேய், இந்த கெட்டப்பட நல்லா தாண்டா இருக்க. அடிச்சா மூஞ்சி பிஞ்சு போயிரும். இவன் எப்படி இங்க வந்தா? அதானே, நேத்து நீ விட்டு அடி வாங்கினதுக்கு அப்புறம் பத்திரமா தானே விரட்டி விட்டோம். ஏன்டா அடி வாங்கினதானே ஞாபகப்படுத்துற? இந்த பார், நான் திரும்பி வர்றதுக்குள்ளார இவன் இங்க இருக்க கூடாது. மீறி இருந்தா உன்னை வெட்டி புதைச்சிருவேன். சரி, அது இருக்கட்டும். இப்படியே வா வெளியே போற? இல்ல, நல்லா வழிச்சு தொடச்சி இப்படி தடவிட்டு போவேன். ஏய், உனக்கு அறிவில்ல? எவ்வளவு திட்டி அனுப்பி இங்கேயே வந்து படுத்து இருந்துச்சு பல்லு வளர்க்குறிய? என்ன ஓட்டலா? மரியாதையா அவன் வர்றதுக்குள்ள ஓடி போயிரு. இல்ல கீழே படுக்க போட்டு டயரை கழுத்துல எடுத்து கொண்டு விடுவேன். பாட்டா பக்காரோ படியப்பா. படையப்பெல்லாம் நான் பார்த்தாச்சு, பக்குவரா நான் பாக்குற மாதிரி இல்ல. நீ போய் பாரு, போ. புக்காரோ. ஏய், உன்னை போச்சனா என்ன உட்கார சொல்றியா? போறியா இல்ல? நீ இப்ப புக்காரோ சின்ன குட்டி. புக்காரோ சின்ன குட்டியா? அப்படின்னா ஓஹோ, கர்ப்பமா இருக்கியா? கர்ப்பா கர்ப்பா. ஆடி பாவி, இந்த நேரம் பார்த்து அவன் வந்தான்னா இந்த கர்ப்பத்தை ஏன் தள்ள கட்டிடுவான். அதுக்கு எனக்கு வயசும் இல்ல, அனுபவம் இல்ல. உன் காலில் வந்து கும்புற, நீ போ போ. பாடா கர்ப்பா, தோசா கர்ப்பா, இட்லி கர்ப்பா. பாடா கற்பா, தோசை கற்பா. ஓ, பசிக்குதா? அடி பாவி மவளே, பசிக்கு பேரு உங்க ஊர்ல கர்ப்பமா? அப்ப கர்ப்பத்துக்கு பேரு? சரி, அது இருக்கட்டும். இட்லி ஓகே, தோசை ஓகே. அது என்ன பாடா? பாடா பாடா. ஓ, வடையா? இந்த பாரு, நேத்து உன் கலர்ல ஒருத்தனை அடிச்சியே, அந்த துஷ்டன். துஷ்டன்? அந்த பையன் பைசா தரல. ஓ, பைசா. பைசான்னா தான் உலகத்துல எந்த மொழி பேசுறவனா இருந்தாலும் புரிஞ்சுக்கிறான். இங்க பாரு, கருவாச்சி காசெல்லாம் வச்சிருக்கா. 100 ரூபா தாது. ஆமா, இந்த பேங்க்ல என்ன எவ்வளவு பணம் வச்சிருக்கா? இல்ல 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 இல்ல, தோசை, இட்லி, வடை, புரோட்டா எல்லாம் ஓகே. மீத காசுக்கு நான் சாப்பிட்டு வந்துருவேன். கணக்கே கூடாது. இரு, இதுக்கும் ஒத்துக்க மாட்டேன்றான், அதுக்கும். ஏய், என்னடா இது? 555. இது வாங்க காசு எது? அது அதை விடுப்பா. நீ போன காரியம் என்னாச்சு? அது பொறுக்கலையா? ஆர்சி புக் கொடுத்தாதான் காசு தருவாங்களா? கொடுத்து தொலைய வேண்டியதானே. அப்ப பேங்க்கு எதை கொடுக்கறது? காலங்காத்தால இந்த கருவாச்சி மூஞ்சி பாத்துட்டு போகும்போது எனக்கு தெரியும் ஒரு காரியம் நடக்காதுன்னு. ஏய், விடுடா. ஐயோ, இக்கச்சக்கமா மாட்டிக்கிட்டேனே. ஏய், அழகா நின்றா. வாங்க. என்னடா இது? உடுப்பி ஹோட்டல் இட்லி, பொங்கல், தோசை, வடை சாப்பிடாம. அடச்சி, காலைல நான் உங்ககிட்ட என்னடா சொல்லிட்டு போறேன்? நான் திரும்பி வரும்போது இந்த காட்டு பண்ணி இங்க இருக்க கூடாது சொன்னா இல்லையா? புக்காரா புக்காரா புக்காரான்னு அழுதாப்பா. புக்காரானா என்னன்னு கேட்டேன். பசின்னா எனக்கு பரதாம போச்சு. என்கிட்ட 10 பைசா கூட இல்லம்மான்னு படக்குன்னு இதுக்குள்ள இருந்து 100 ரூபாய் எடுத்து கையில கொடுத்தான். 45 ரூபாய்க்கு தான் நான் சாப்பிட்டேன். மிச்சம் 55க்கு அவதாப்பா கொட்டிக்கிட்டு இருக்கான். உன்னை யாரா இதெல்லாம் அவளுக்கு வாங்கி கொடுக்க சொன்ன? அவ எங்க போய் செத்து தொலைஞ்சா நமக்கு என்ன? நான் பட்டினியா கிடப்பல? செருப்பு பிஞ்சிரும். இத பாரு, எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்ச உடனே வெள்ள தூக்கி போடு. அத அவளே செஞ்சிருவாப்பா. எதை? இலைய தானே சொல்றேன். நான் அவளே சொன்னேன்டா. சரி, ஒரு 10 ரூபா கொடு. இப்பயே பசி எடுத்து எங்கிட்டாச்சும் அனுப்பிச்சுட்டு வந்துடுறேன். என்கிட்ட 5 பைசா கிடையாது. 5 பைசா இல்லன்னு என் மேல சத்தியம் பண்ணி உன்னால சொல்ல முடியுமா? உன் மேல சத்தியமா சொல்றேன், என்கிட்ட 5 பைசா கிடையாது. அப்படியே இருந்தா நீ செத்துருவ. இப்ப நான் நம்புறேன். வீரப்பன். என்னையா மொபைல் ரெஸ்டாரண்ட்ல எந்த அளவுல இருக்குது? நல்லா இருக்குங்க. சூடா என்ன இருக்கு? சூடா கோபி தான் இருக்கு. கோபி மசாலாவா 2 சப்பாத்தியும் கொடு. இன்னும் ரெடி ஆகலங்க. பரவாயில்ல, நான் வெயிட் பண்ணி சாப்பிட்டு இன்னும் போறேன். வண்டி ரெடி ஆகலன்னு சொல்றாங்க. ஓ, வண்டி. யார் அது? பொண்ணுங்க. என்ன? எனக்கு தெரியாது. அந்த பொண்ணு யார்?
கேக்குறாருல சொல்ற. அது வந்துங்க. வியாபாரத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால விபச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டீங்களா? ஆமாங்க. ஆமாடி. இல்லங்க, அது வந்து இவனோட தங்கச்சிங்க. ஆ, இத பாருங்க, மூக்கு மொழி கண்ணெல்லாம். ஆனா நம்ம பையன் கொஞ்சம் கலருங்க. ஆ. இல்லையே, மொழி சரியில்லையே. ஏமா இவன் தங்கச்சா நீ? या पाटलो अंदरा का संदरा का अंदरा का नाकर के लगा बंजारा ஓஹோ அப்படியா? என்ன சொல்றா சொல்றா? அவ பைத்தியம் சார். ஆ, அவ கழுத்த தாலி கட்ட வேண்டிய காதலன் கல்யாணத்தன்னைக்கு காலை கடனை முடிச்சிட்டு அவன் தண்டவாளத்தை கடக்கும் பொழுது ரயில் மோதி 2 துண்டா கடக்கிறத பார்த்தா எந்த பொண்ணுதான் சார் நார்மலா இருக்க முடியும்? ஐயோ கடவுளே, இவ்வளவு சோகத்தை சுமந்துகிட்டு உன் தங்கச்சி எப்படிடா வாழறா? அம்மா அழாத, ஐயோ. எல்லாம் சரியா போயிடும். நான் அதுக்காண்டி அழுகல சார். ஆ. உங்க சூக்கால வச்சு காலை மிதிக்க. இப்படிதான் சார் அடிக்கடி பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல் தப்பிச்சு ஓடி இங்க வந்துருவா. பைத்தியங்கிறதுக்காக அவளை தூக்கி கடல்லே சார் போட முடியும்? பாவம். ஆமா, வயசு என்ன இருக்கும்? வர்ற ஆவணி வந்தா 27 சார் எனக்கு. உன் வயசு கேட்கலடா, அவ வயசு கேக்குது. 25 25 தான் சார். ஐயோ பாவமே, இப்படிப்பட்ட பொண்ணுங்களை பார்த்தாலோ இல்லது கேள்விப்பட்டாலோ என் மனசு தாங்காதுடா. அவளை பத்திரமா பாத்துங்கடா, வெளியே தெரு விட்டுறாதீங்கடா. டிராபிக் எல்லாம் இப்ப ஹெவியா இருக்குது. ம். தைரியமா போங்க சார், தைரியமா போங்க. நடந்து போச்சு, என்ன பண்றது? அந்த ஆளை பாத்தியா என்ன சொல்லிட்டு போறான்னு? மொபைல் விபச்சாரமா? கர்மம். இதை மட்டும் தான் நாம செய்யல. இந்தா 50 ரூபாய். அவளை கொண்டு போய் எங்கேயாவது கண் காணாத இடத்துல விட்டுடு. புடி. ஒரு நிமிஷம், இந்த 50 ரூபா உனக்கு எது? என் சட்ட மடிப்புல இருந்து. கொஞ்ச நேரத்துக்கு மேல 5 பைசா கூட இல்லைன்னு சொல்லி என் தலையில சத்தியம் பண்ணியாது. ஏன்டா? ஆடா 5 பைசா இல்லைன்றா சொன்னேன், 50 ரூபாய் இல்லைன்னா சொன்னேன். புடிடா. என்னால முடியாது. ஏன் முடியாதா? அட ஏன்டா? இன்னொரு 50 ரூபா கொடுத்தா தான் போவேன். ஏய், பஸ்ல போறதுக்கு எதுக்குடா 100 ரூபாய்? பஸ்ல போறதுக்கு எனக்கு பைத்தியமா பேசிருக்க, ஆட்டோல தான் போவேன். ஐயோ, ஆட்டோவியா? இந்த பாரு, 100 ரூபா கொடுத்தா தான் போவேன். இல்லனா இல்லன்னா என் தங்கச்சி என் கூட தான் இருப்பா. ஏய், உன் தங்கச்சியா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நீ தான்டா சொன்ன அவன் தங்கச்சி. ஐயோ, அந்த நேரத்துல மேட்ச் பண்றதுக்கு ஓ மூஞ்சி தான்டா கிடைச்சது. ஏன் ஓ முகர கட்டைய சொல்லலாம்ல? நான் என்ன அவ்வளவு அசிங்கமா இருக்கேன்? என்ன அவ்வளவு அசிங்கமா இருக்குமா? அவ யாரு எங்க இருந்து வந்தான்னு தெரியல சொல்லிட்டு போக வேண்டியதானே? சரி, அவசரத்தை சொல்லிட்டு இப்ப மாத்த முடியாதா? ஏய், பேச்ச தங்கச்சி விக்குதாம்மா, நீ தைரியமா இருமா. அண்ணன் போய் ஒரு கொக்கோ கோலா வாங்கிட்டு வரேன், குடிச்சுட்டு நல்லா நீட்டி நிமிந்து தூங்கு. தங்கச்சி என் தங்கச்சி, நித்ரா, ஏன் தங்க வாட தங்கச்சி. நித்ரா. ஐயோ. இந்தா 100 ரூபாய். 100 ரூபாய்க்கு ஆட்டோ எது வரைக்கும் போதோ அங்கேயே நிப்பாட்டிட்டு இறக்கி விட்டுட்டு வந்துரு. அப்ப ஏன் கதி? மாப்பிள, ஆ. உடனே வரத்துக்கு உனக்கு இங்க ஒரு வேலையும் கிடையாது. மெதுவா நடந்து வா. 1 வாரம் ஆனாலும் பரவாயில்ல. வரும்பொழுது நடு ரோட்லயே நடந்து வர. நடு ரோட்லயா? போடா. ஏய், என்ன பல்லுக்கு ஒரு குச்சி வச்சு குத்திட்டு இருக்க? எப்ப வந்த? நான் வந்து 10 நிமிஷம் ஆச்சே. அந்த பொண்ணை எங்க கொண்டு போய் விட்ட? ஓ, அத கேக்குறியா? ம். அந்த பொண்ண இங்க இருந்து ஆட்டோல ஏத்துறனா, ஆ. ஏறி உட்கார்ந்தன மீட்டரை குறு 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 குறுன்னு பாத்துட்டே இருந்தேன். ம். 100 ரூபாய் வந்தன டப்புன்னு ஆட்டோ நிப்பாட்டான்னு சொல்லி ஆட்டோ கட் பண்ணிட்டு வெரி குட். அந்த ஊர்ல திரும்பி பாக்குறேன். மாரியம்மன் திருவிழாப்பா. உடனே அந்த கூட்டத்தோட குடும்பம் அந்த பிள்ளைய கொண்டு விட்டு நேக்க ஓடியாட்டேன். சூப்பர்டா. இன்னைக்கு தாண்டா நீ ஒரு உருப்படியான காரியத்தை செஞ்சிருக்க. இந்த பெண் பாவத்தை எங்க போய் தொலைக்க போறணும்? ஏதோ மாரியத்தை கொண்டு விட்டுட்டு வந்து தைரியத்தை உட்காந்து பல்லு குத்திக்கிட்டு இருக்கேன். ஏப்பா, கறி சாப்பிட்டா பல்ல சிக்குமா? கறி சாப்பிட்டியா நீ? உடனே குத்தி குத்தி கேட்க ஆரம்பிச்சிருவ. வேணா மோந்து வர்றா. அச்சி, எந்த கை எடுத்து வந்து மூஞ்சில வைக்கிறேன்? குத்துனா இனிமேல பல்லே குத்தல போதுமாடா? அப்ப நீ சாப்பிடலையா? இல்லடா மச்சான். இந்தா பிரெட் பழம். டேய், இது பூரா கேஸ்ரா மனுஷன் திம்மானா? ஆ. அப்போ இது கூட வேணாம் இல்ல? டேய், 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 டேய். இது குடிச்சா கேஸ் போயிரும்டா. என்ன பேச்சு பேசுற? அப்புறம் மச்சான், டேய், நீ எவ்வளவு அடிச்சாலும் திட்டினாலும் என் மேல உனக்கு தனி பாசம்டா. பாசமெல்லாம் ஒண்ணுமில்லடி. அந்த காட்டு பண்ணி கூட்டிட்டு போய் விட்டுட்டு வந்த பாரு, அந்த சந்தோஷத்துக்காக வாங்கி வீரப்பண்ணி எங்க? ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? ஏய், என்னடா வளையிற நெளிற? இது என்னடா? அது வந்து யூரின் சார். யூரின்ல கல்லு கேள்விப்பட்டிருக்க, இது என்ன கண்ணாடி சில்லு? ஸ்ட்ரெயிட் யூரின்ல சார். ஆ. டெஸ்டுக்காக ஒரு பாட்டில் நிறைய புல் பண்ணி வச்சிருந்தேன். ஆஹா. நீங்க விளையாட்டா அப்படின்னு தட்டினீங்கல்ல, அதுல விழுந்து நொறுங்கிருச்சு. ஆமா, எங்கடா உன் சிஸ்டர்? அதான் உன் தங்கச்சிங்கடா. தூங்குறா. தூங்குறா ஹாஸ்பிடல். என்னடா அவன் டைலாக் நீ சொல்ற, உன் டைலாக் அவன் சொல்றான், 2 பேரும் டைலாக் மாத்தி மாத்தி அது பேசுறீங்க. வந்து சார். கான்ஸ்டபிள். ஏண்டா, உனக்கு ஒரே ஒரு தங்கச்சி தானே? அதுலயும் பைத்தியம்.
நீ பிறந்த வயித்துல தானடா இவ்வளவு பிறந்தா. ஒரு தங்கச்சி இல்லாத சோகத்தை அனுபவிச்சோண்டானா. இந்த பொண்ணை தன்னந்தனியா மார்க்கெட்ல ஹெவி டிராபிக்ல பார்த்தப்போ என் ஈரக்கொலைய அந்து போச்சுரா. பாவீங்களா அம்மாடி, நீ போய் தூங்கு. ஓ, உனக்கு செய்களை சொல்றோம். ஜெய் பஜ்ஜி. அடடடடடடா, இன்னா ஒரு பாசம், இன்னா ஒரு நேசம். பெத்த அப்ப நாட்டம் பஜ்ஜி சாப்பிடுறீங்களா, டீ சாப்பிடுறீங்களான்னு கேக்குது. நீங்களும் இருக்கிறீங்களா? உங்களை இன்னொரு தடவை அந்த பொண்ணு இந்த பஸ் படிக்கட்ட விட்டு தாண்டினா உங்க 2 பேரையும் கண்ட துண்டமா வெட்டிடுவேன். அடிக்கடி வந்து செக் பண்ணுவேன். சரி, சார். ஜாக்கிரதை. வாரேன். டேய், இன்னைக்கு உன்னை சும்மா விட மாட்டேன்டா. கொன்னே போடுறவன. டேய், இங்க இருந்து மார்க்கெட் தெரு போறதுக்கு 10 ரூபாய் தான்டா. இல்ல, நீ நடந்தே கூட்டிட்டு போயிருக்க. எங்கடா 800 ரூபாய் தின்னியா? சொல்றா. ஆமாடா சாப்பிட்டேன். இப்ப என்ன சொன்னீங்க? முதல்ல அவளை கவனிச்சுட்டு அப்புறம் ஒன்ன வந்து கவனிக்கிறேன். அடியே, அடே 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 அடிக்காரா அடிக்காரா பாவுண்டா அந்த புள்ளை அடிக்காரா. ஏய், பொம்பளை புள்ளைய போய் கை நீட்டி அடிக்கிற உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல? அடி வாங்கினது நான்டா. நீயா?